தாத்தாட்ட வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்களே, அந்த ஏஜ் வரையும் எப்படி இருந்திருக்காங்க, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கு, அந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் லாபத்தை எல்லாத்தையுமே கேட்போம். தாத்தா, நீங்க சின்ன வயசுல இருந்தீங்களா, உங்க அப்பா அம்மா எப்படி உங்களை வளர்த்தாங்க? எங்க அப்பா அம்மா என்னை எங்களை 5-6 பிள்ளைகளை வளர்க்க அந்த நேரத்தில் பஞ்சம், சரியானபடி சாப்பாடு கிடைக்காது. கேப்பக்கூழ், வரவங்கஞ்சி, வரவரிசி சோறு, கம்மங்கூழ் இதுகளை தான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம். எங்களை பிள்ளைகளை நல்லபடியாக வச்சு பாதுகாக்கவோ வைக்கவோ அவங்களுக்கு வருமானம் இல்லை. அவங்க ஏதாவது எங்கள் அம்மாவெல்லாம் வந்து பதனி எடுத்து தூக்கி கொண்டு போய் விற்றுப்புட்டு அதை கொண்டாந்து அரிசி வாங்கி கொண்டாந்து காட்டி இல்லைன்னா எங்கள் அப்பா பணம் உடைப்பாங்க. அப்படி இருக்கும்போது 4-5 பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற இயலும்? நாங்கள் எந்த ஒரு சௌரியத்தையும் அடையலை. ஆடு மேய்ச்சோ மாடு மேய்ச்சோ ஊழிக்கு வேலை பார்த்தோம். அப்படி கிடந்து படிப்பறிவு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து 19 வயசுலாம் கூலி வேலை செய்ய போனேன். ரவைக்கும் பவளைக்கும் கூலி வேலை செஞ்சு நான் ஏதோ 2 முந்திரி வாங்கி எங்கள் அப்பா செத்ததுக்கு பிறகு எனக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு இதுகளை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஆறி தேறி அதுகளை கொஞ்சம் படிக்க வைத்தேன். மேற்கொண்ட படிப்பு படிக்க வச்சு எனக்கு வசதி வாங்கி காலேஜுக்கு போகிறதுக்கு. அதனால இந்த ஏதோ 10-12 வரலையும் பிள்ளைய படிச்சுட்டு அவனுக்கு ஏதோ தெரிஞ்ச வழியில் பண்ணி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து எந்த பிள்ளைகள்கிட்டையும் நான் எந்த ஒரு ஆதாயத்தையும் அனுபவிக்கலை. பிள்ளைகள்லாம் அதிகமான சம்பாத்தியத்துக்கு நான் ஆடு மேய்ச்சி தான் கஞ்சி குடிக்கிறேன். என்னுடைய கஷ்டம் 73 வயசு வரலையும் எனக்கு குறையலை. ஆண்டவனை நொந்துக்கிட்டு தான் என் காலத்தை ஓட்டுறேன்.